அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஸ்பெஷல் பம்ப்ஸ்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்ப்போம். நிலத்தடி நீர் வெகு ஆழத்தில் காணப்படும் இடங்களில் ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டப்பட்டு டீப் வெல்கள் மூலமாக நீர் ஏற்றம் நடைபெறுகிறது. இவ்வகை பம்புகள் அதிக ஹெட்டுக்கும் குறைந்த மற்றும் அதிக டிஸ்சார்ஜுக்கும் ஏற்றவை. 300 மீட்டர் உயரத்திற்கு நீரை லிஃப்ட் செய்யக்கூடிய டீப் வெல் பம்புகள் இருக்கின்றன. டீப் வெல் பம்புகளின் சில வகைகள்: ஜெட் பம்ப், டர்பைன் பம்ப், சப்மர்சிபிள் பம்ப். ஜெட் பம்ப் இது ஆழ்கிணற்றிலிருந்து குறைந்த அளவு நீரை வெளியேற்ற பயன்படுகிறது. வடிவமைப்பு: இதன் முக்கிய பாகங்கள்: மின்சார மோட்டாருடன் இணைக்கப்பட்ட சென்ட்ரிபிகல் பம்ப் தரைமட்டத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. ஜெட் பாகம் கிணற்றுக்குள் பொருத்தப்பட்டுள்ளது. உறிஞ்சுக்குழாய் அதாவது சக்ஷன் பைப், இதன் மேல் முனை ஜெட்டுடன் இணைந்துள்ளது. கீழ்முனை கிணற்றின் நீருக்குள் உள்ளது. இதன் அடியில் ஃபுட் வால்வும் ஸ்ட்ரெயினரும் பொருத்தப்பட்டுள்ளன. டெலிவரி பைப் இதன் ஜெட்டையும் மையவிலக்கு பம்பையும் இணைக்கிறது. சப்ளை பைப் இது பம்பிலிருந்து வெளியேறும் நீரில் சிறிதளவை ஜெட்டுக்குள் செலுத்துகிறது. அவுட்லெட் பைப் மீதி நீர் இதன் வழியாக வெளியேறுகிறது. வேலை செய்யும் விதம்: பிரேமிங் செய்த பின் மோட்டார் ஆன் செய்யப்படுகிறது. பம்ப் நீரை வெளியேற்றுகிறது. அதில் ஒரு பகுதி சப்ளை பைப் வழியாக அழுத்தத்துடன் ஜெட்டுக்கு செல்கிறது. ஜெட்டிலிருந்து அதிவேகத்தில் நீர் பீரிட்டு வெளியேறுவதால் ஜெட்டுக்குள் வெற்றிடம் ஏற்படுகிறது. அதனால் சக்ஷன் பைப் மூலம் கிணற்று நீர் உறிஞ்சப்படுகிறது. இந்த நீரும் ஜெட்டிலிருந்து பீரிட்டு வரும் நீரும் சேர்ந்து டெலிவரி பைப் வழியாக மேலேறுகின்றன. இதை சென்ட்ரிபிகல் பம்ப் உறிஞ்சி வெளியேற்றுகிறது. இந்நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு நீர் வெளியேற்றம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அட்வான்டேஜஸ்: எளிய வடிவமைப்பு, செலவு குறைவு, நகரும் பாகங்கள் குறைவாக உள்ளதால் தேய்மானம் குறைவு. டிஸ்அட்வான்டேஜஸ்: எஃபிஷியன்சி மிகவும் குறைவு, சென்ட்ரிபிகல் பம்ப் தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம்.